டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி இன்றைக்கி நிறைய மருத்துவமனைக்கு இறங்கிட்டுருப்பாங்க. 2 வருடமாச்சு, 5 வருடமாச்சு, 10 வருடமாச்சு, 15 வருடம் கூட ஆயிருக்கு. குழந்தை பாக்கியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நிறைய மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த குழந்தை பாக்கியம் இன்மைக்கு நிறைய காரணங்கள், ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம், பெண்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம். பிரச்சனையெல்லாம் சரி பண்ணியாச்சு, இருந்தாலும் எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை, நாங்களும் தொடர் சிகிச்சையில் இருக்கிறோம். சித்த மருத்துவத்தில் இதற்கு ஏதாவது சிகிச்சை இருக்கா, மருந்து இருக்கா, ஆங்கில சிகிச்சையோடு அதை நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக இருக்குது. உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் உடற்பயிற்சி, மன மகிழ்ச்சி, இதை ரொம்ப நீங்கள் சரியாக கடைபிடிச்சு சித்த மருத்துவத்தில் கருத்தரித்தல் சூர்ணம்னே ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா வல்லாரை மிக முக்கியமான ஒரு மூலிகையாக அதில் கொடுத்துருப்பாங்க. வல்லாரை 350 கிராம். பெண்கள் இதை குறிப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துகிற சிகிச்சையோட இந்த சூர்ணத்தை நீங்களே தயாரிக்கணும். கடைகளில் கிடைக்காது. நீங்களே தயாரித்து இதை சொல்கிற முறைப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 3 to 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த குறைபாடும் இல்லை, அல்லது குறைபாடு இருக்குது, அந்த குறைபாட்டுக்கு நான் ஆங்கில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதோடு இதை நான் சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். வல்லாரை 350 கிராம், லவங்கம் 35 கிராம், ஏலரிசி, ஜாதிக்காய் 2 35 கிராம், ஜாதிப்பத்திரி, மாசிக்காய் 35 கிராம் 35 கிராம், அதே போல் கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் 35 கிராம் 35 கிராம் 35 கிராம், அதே போல் தாலிசப்பத்திரி 35 கிராம். வல்லாரை மட்டும் 350 கிராம். மற்ற சரக்குகள் லவங்கம், ஏலரிசி, ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, மாசிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், அதே போல் தாலிசப்பத்திரி, இதெல்லாமே 35 கிராம். தனித்தனியாக என்ன பண்ணணும், அரைக்கணும். தனித்தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சலித்து வச்சுக்கணும். சலித்து வச்சுக்கிட்டு இந்த எடைக்கு சம எடை என்ன பண்ணணும், நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் இருக்கு இல்லையா, அதை கலந்து ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு 2 to 4 கிராம் காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் எந்த சிகிச்சை எடுத்தாலும் சரி, அந்த சிகிச்சையோடு பாதிக்கப்பட்ட அந்த பெண் 2 அதாவது அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து பால் அல்லது நெய்யில் கலந்து தொடர்ந்து நீங்கள் 3 to 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சினைப்பையில் அடைப்பு இருந்தாலும் சரி, சினைப்பையில் நீர்க்கட்டி இருந்தாலும் சரி, அல்ல கருப்பையில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தியாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சாப்பிடணும். உணவு கட்டுப்பாடு, கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னால் அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். துரித உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே போல் உணவில் காய், கீரை, பழங்கள், பயிர்களை நம்ம எடுத்துக்கணும். வேறு எந்த விதமான பத்தியமும் கிடையாது. தண்ணி எப்பொழுதுமே 2 to 3 லிட்டர் வெந்நீர் தான் நீங்கள் குடிக்கணும். உணவில் மோர் நிறைய சேர்த்திக்கணும். அதே போல் பழங்கள் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து இந்த மருந்தை கருத்தரித்தல் சூரணத்தை நீங்களே தயாரித்து தொடர்ந்து 3 to 6 மாதம் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பயனளிக்கும். இந்த கருத்தரித்தல் சூர்ணத்தோட இன்னொரு கை வைத்தியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, அரச மரம் உங்களுக்கு தெரியும். அந்த அரச மரத்தினுடைய இலைகளை, கொழுந்து இலைகளை நீங்கள் பறிக்கணும். அந்த கொழுந்து இலைகளை ஒரு 5 to 10 இலை பறித்து அந்த காம்பை நீக்கிட்டு அதை நல்லா அரைக்கணும். மைய மாதிரி அரைச்சி நெல்லிக்காய் அளவு உருண்டை பண்ணிக்கணும். நெல்லிக்காய் அளவு உருண்டை பண்ணி காலையில் வெறுவயத்தில், அதே போல் மாலையில் ஒரு சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி 1 மணி நேரம் இடைவெளியில் அதை தொடர்ந்து சாப்பிடணும். இந்த கருத்தரித்தல் சூரணம் ஒரு பக்கம், அதே போல் அந்த அரச இலை கற்கம் ஒரு பக்கம், இதை தொடர்ந்து எடுத்துக்கணும். நீங்கள் பிற சிகிச்சை, ஆங்கில முறை சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த சிகிச்சையோடு இந்த 2 மருந்துகளையும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக குழந்தை பேறு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேறு உண்டாகும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.